வெங்கடேசாய. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 28ஆம் பாசுரம். கதவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உன்றன்னை. இந்த பாசுரத்தை கேட்போமா? திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் திருவடிகளே சரணம். கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜி நிகடிதம் யா பலாத்கிருத்ய பூக்தே நமः. இதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. அன்னவயல் புதுவை ஆடாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பர்வதியம் இன்னிசைய பாடி கொடுத்தன பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்ல சூடி கொடுத்த சுடற் கொடிய தொல்பாவை வாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி கடவர் கிண்ணை எரி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்ல. கரவுகள் பின் சென்று கானம் சேர்ந்து உம்போம், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தன்னை புண்ணியும் யாமுடையோம் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தனோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறு பேரழைத்தனமும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையலோரம் பாவாய். கோல பிறந்தவோர் கோவிந்தன் வாழுவோர் சோதி மணிமாடம் தோன்றுமோர் நீதியால் நல்ல பக்தர் வாழுமோர் நான் மறைகளோதுமோர் வில்லிபுத்தோர் வேதக்கோனோர் பாதகங்கள் தேர்க்கும் பரமநடிகாட்டம் வேதம் அனைத்துக்கும் வித்தாகம் கோரதமிழ் ஐயந்துமைந்து மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. திருவாடிப்பூரத்துச் சகத்துரித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ள வாழியே பெரும்போதோர் மாமுனிக்குப் பின்னானாள் வாழியே உருளோற்று 43 வாழியே உயரங்கற்கே உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருவள்ளி வளநாடி வாழியே வன்புருவ நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இப்பொழுது இந்த பாசுரத்தின் கருத்தை பார்க்கலாம்.
கண்ணா, நாங்கள் பசுக்கள் பின்னால் சென்று அவற்றை மேய்த்து தயிர் சாதம் உண்பவர்கள். எங்களுக்கு அறிவு என்பதே இல்லை. எங்களுக்கு தெரிந்தது எல்லாம் உன்னை தலைவனாக அடைந்ததால் வைகுந்தம் உறுதி என்பதே அது. உன்னோடு இருக்கும் உறவை யாராலும் பிரிக்க முடியாது. விரதம் இருக்கும் முறை அறியாத சிறு பிள்ளைகள் நாங்கள். கண்ணா, மணிவண்ணா, உன்னிடம் உள்ள ஒருமையில் நாங்கள் அழைத்தோம். அதற்காக கோபித்துக் கொள்ளாமல் எங்கள் நோன்பை ஏற்று அருள் தருவாயாக. இதுவே இந்த பாசுரத்தின் கருத்தாகும்.